அவ்வளோ அர்ஜென்ட்டாக நம்ம அந்த வீடு வாங்கி அது அதில் போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நான் என்ன சொல்கிறேன், 20 வருஷம் நீங்கள் இஎம்ஐ கட்டுவீங்கல்ல, அந்த 20 வருஷம் கழிச்சு இந்த பணமே உங்களுக்கு இன்னொரு வீட்டை வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போ சொந்த வீடு அப்படிங்கிறதுக்காக ஆமாங்க. எதுக்குங்க நீங்கள் போய் கமிட்மெண்ட்டில் மாட்டுறீங்க? நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இடம் வாங்கினதுக்கு அப்புறம் 1008 கணக்குகளும் மற்றவங்களோ இவங்க பண்ணலை அவங்க பண்ணலை, இந்த சப்போர்ட் இல்லை அதெல்லாம் பேசவே கூடாது. நீ எடுத்த தவறான முடிவு, அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டை நீ ஒட்டு மொத்தமாக லாஸ் யாருக்கு? நமக்கு தான். அவ்வளோதாங்க. நான் என்னோட பணம் உடனே பல மடங்கு அதிகமாக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா ஆகாதுங்க. இப்போ மிடில் கிளாஸாக இருக்கட்டும், இல்லைனா அதோட கொஞ்சம் கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீம் வீடு சொந்தமாக வாங்கணும் அப்படிங்கிறது இருக்கும். அந்த சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு ஆசைக்காக, கனவுக்காக கடன் வாங்குறது, லோன் எடுக்கிறதுங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேங்க. உங்ககிட்ட 60லேருந்து 70% பணம் இருந்தால் வீடு வாங்குங்க. 30% லோன் போட்டு வாங்குங்க. 90% நான் லோன் போட்டு வீடு வாங்க போகிறேன்னா அது உங்கள் சொந்த வீடு கிடையாது. நீங்கள் ஏற்கனவே ஒருத்தருக்கு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இன்னொரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு போய் நீங்கள் வாடகை அதிகமாக கொடுக்க போகிறீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, அவசியமானு பார்க்கணுங்க. நம்ம ஒரு வாடகைக்கு இருக்கிறதுக்கும் ரெண்ட்டுக்கும் இருக்கிற கேல்குலேஷனை நம்ம போட்டு பார்க்கணுங்க. போட்டு பார்க்கும்போது நம்மக்கிட்ட நீ எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு இஎம்ஐ போனீங்கன்னா ஒரு 10%மோ 15%மோ நீங்கள் வந்துட்டுங்க இனிஷியல் நீங்கள் அமௌண்ட் கட்டி தான் ஆகணுங்க. கட்டி தான் நீங்கள் எடுத்தாகணும். அவ்வளோ அர்ஜென்ட்டாக நம்ம அந்த வீடு வாங்கி அது அதில் போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இங்கே 15 லட்சமோ 20 லட்சமோ நீங்கள் ஒரு இனிஷியல் அமௌண்ட் கட்ட போகிறீங்கன்னா அதை கொண்டு போய் நீங்கள் தைரியமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுங்கன்னா ஏதோ ஒரு தேவையில்லாத யாரோ ஒருத்தர் சொன்ன நிறுவனத்தில் போட்டுறாதீங்க. நல்ல நிறுவனங்கள் நான் சொன்ன மாதிரிங்க அரசாங்க நிறுவனங்கள் இருக்குங்க. நல்லா அனலைஸ் பண்ணிங்க. நிஃப்டி 50க்குள்ளே இருக்கிற மாதிரி நல்லதாக நிறுவனங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதோட ஹிஸ்ட்ரியை பார்த்துங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த 20 வருஷம் 15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல வீடு வாங்கணும்னு நினச்சிங்களோ அன்னைக்கு இருக்கிற இடத்துல அன்னைக்கு இருக்கிற ரேட்லேயே நீங்கள் வாங்கிக்கலாங்க. அவ்வளோ கோடிகளை அது கொடுத்துருவோங்க. இதெல்லாம் என்னென்னா ஒரு ட்ராக்குங்க. என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் ஒரு ட்ராக். முடிஞ்சதை வச்சு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோங்க. முடிஞ்சபடி தான் நடக்க போகுதுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு அடுத்த வருஷம் இன்னொரு வயசு அதிகமாக போகுது. இது நம்பிக்கை. அவ்வளோதாங்க. இல்லைங்களா? அதுதான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்போ போன வருஷம் வரைக்கும் இந்த இது இவ்வளோ பெரிய லாபத்தை கொடுக்குறதுன்னா இன்னும் 20 வருஷம் கழிச்சு வளர இது கொடுக்கும்ன்றது தான் நம்பிக்கை. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எதெல்லாம் அரசாங்கத்துக்குள்ளே கட்டுப்பட்டுருக்கோ, என்னெல்லாம் ஆர்பிஐ சொல்லுதோ அதுக்குள்ளே நீங்கள் முதலீடு பண்ணும்போது அது வளர்ந்து தான் ஆகணுங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. நீங்கள் 20 லட்சம் ரூபாய் இனிஷியல் அமௌண்ட் கட்ட போகிறீங்கன்னா அடுத்து கட்டி முடிச்சு 80 லட்சம் ரூபாய்க்கு நீங்க இஎம்ஐ கட்டுவீங்கல்ல மாசம் மாசம். நான் என்ன சொல்றேன், அந்த 20 லட்சத்தை மட்டும் நீங்க முதலீடு பண்ணுங்க. இஎம்ஐ பிரச்சனையே கிடையாது. இல்ல 20 வருஷம் கழிச்சு 20 வருஷம் நீங்கள் இஎம்ஐ கட்டுவீங்கல்ல, அந்த 20 வருஷம் கழிச்சு இந்த பணமே உங்களுக்கு இன்னொரு வீட்டை வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போ சொந்த வீடு அப்படிங்கிறதுக்காக ஆமாங்க. எதுக்குங்க நீங்கள் போய் கமிட்மெண்ட்டில் மாட்டுறீங்க? நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஐடினா நிறைய பேர் கோச்சிக்கிட்டாங்க. ஏன் சார் ஐடியே சொல்கிறீங்கன்ட்டுங்க. எல்லா கார்பரேட் நிறுவனங்களும் இருந்துங்க நிறைய சம்பளம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உடனடியாக நம்ம யோசிக்கிறது வீடு தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 வருஷம் 7 வருஷம் இல்லை 5 வருஷம் 4 வருஷத்துக்குள்ளே ஆக்ஷனுக்கு வந்துடுதுங்க. ஏன்னா வேலை பாதுகாப்பு இல்லைங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுங்க, உடனே ஆக்ஷனுக்கு வந்துடுதுங்க. அதே மாதிரி வீடு வாங்குறோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல வாங்கிடக்கூடாதுங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல எல்லாருமே தண்ணியில் மிதக்குறாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப தாழ்வான பகுதியில் வாங்கணும். நீங்கள் வீடு வாங்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா இப்போது இயற்கை சொல்லுது, நீ 8வது மாடியில் இருந்தாலும் நான் வருவேன்னு சொல்லுதுங்க. நீ எத்தனை மாடியில் இருக்குன்றது முக்கியம் இல்லை, நீ எங்கே இடம் வாங்கியிருக்க அதுதான் இங்கே முக்கியங்க. அப்போ நான் இடம் வாங்கினதுக்கு அப்புறம் 1008 கணக்குகளும் மற்றவங்களோ இவங்க பண்ணலை அவங்க பண்ணலை, இந்த சப்போர்ட் இல்லை அதெல்லாம் பேசவே கூடாது. நீ எடுத்த தவறான முடிவு, அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டை நீ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, அது முதலீடாக இருந்தாலும் சரிங்க, எதுவாக நான் இந்த வயசில் நான் சேமிக்கலை, நான் 60 வயசில் நீ எடுத்த தவறான முடிவால் அதோட பனிஷ்மெண்ட்டை நீ அனுபவிச்சு தான் ஆகணுங்க. வேறு வழி கிடையாது. ஏன்னா உனக்கு முடிவு எடுக்கிற வாய்ப்பு உங்ககிட்ட இருந்தது. 25 வயசில் சேமிக்கிற வாய்ப்பு இருந்தது. ஆனால் நான் சேமிக்க மாட்டேன்னு நீ அடம் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா 60 வயசில் அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் உனக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. வீடுங்க வாங்குற வாய்ப்பு இருக்கா அவங்க கையில்? 70% இருக்குது. எங்கிட்ட மொத்த பணம் இருக்கா? நீ எங்கே வாங்க போகிற? நான் போய் ஏரியில் தான் கட்டுவேன்னா கண்டிப்பாக ஏரி தண்ணிக்குள்ளே நீ வாழ்ந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது பனிஷ்மெண்ட் அவ்வளோதாங்க. இதையெல்லாம் இதுக்கப்புறமா நீ போய் எல்லாரையும் கொஸ்டின் கேட்கக்கூடாது. நீ எங்கே அப்ரூவ் கொடுத்தீங்க, நீங்கள் எங்கே அதெல்லாம் கொடுத்துட்டாங்கல்ல, அதெல்லாம் அவங்க டிபார்ட்மெண்ட், அது தனி விஷயங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒட்டு மொத்தமாக லாஸ் யாருக்கு? நமக்கு தான். அவ்வளோதாங்க. அதை புரிதல் அந்த முதலீட்டுக்கு உண்டானவங்களுக்கு இருக்கணும். இப்போ கூட நான் பார்க்குறேங்க, நிறைய பேர் படித்தவங்க தாங்க பார்த்தீங்கன்னா இந்த 36% ஆசைப்படுறதுங்க, 30% ஆசைப்படுறதுங்க, ஏதாவது ஒரு நகைச்சீட்டை போடுறதுங்க, காணாமல் போயிடுறாங்க. எதுக்கு ஆசைப்பட்டேன்?
ஆர்பிஐ என்ன சொல்லுது, அடுத்த வருஷம் இன்ஃப்ளேஷனுக்கு என்னவோ உனக்கு அது 100, 110% அதுவே பத்த மாட்டேன்துங்க. ம், ம். 10% இன்க்ரீஸ் ஆகுது. அது படிப்போ. அதுக்கு தானே அந்த ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. யாரோ ஒருத்தர் கிட்ட கொண்டு போய் நான் பணத்த குடுத்துட்டேங்க, அவர் ஏமாத்திட்டாருங்கன்னு சொன்னா, நீ ஏமாத்துறவங்ககிட்டயே பணத்த குடுத்துட்டு ஏமாத்திட்டாருன்னா, அவன் அதுக்கு தானே அங்க இருக்கான். ஏன்னா திரும்ப திரும்ப நியூஸ் ஏதோ ஒரு வகையில எம்எல்எம் அந்த மாரி சிட்டு அந்த அதுதாங்க மாரி வந்துகிட்டே வந்துகிட்டே இருக்குல்லங்க. இருக்கு. அப்ப நீங்க வந்துகிட்டே இருக்கும்போது, இதெல்லாம் இன்னொன்னுங்க, இதை தாண்டி யாருன்னா ஆர்பிஐ ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து சொல்ல முடியுமா? வாய்ப்பில்ல. எத்தனை சேனல்ல வருதுங்க, எவ்வளோ யூடியூப்ல வருதுங்க, அவர் எத்தனை கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் ம். இருக்கு. இதை தாண்டியும் நான் மாற மாட்டேன், நான் சம்பாரிச்ச பணத்தை வந்து வேற எவனாவது சேமிச்சுட்டு போறதுக்கு நான் கொடுத்துட்டு போவேன்னு சொன்னா, இதுக்கு அரசாங்கம் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அப்ப பணத்தை எங்க சேமிக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய இப்ப நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த தீபாவளி வந்ததுன்னா, இந்த தீபாவளி ஃபண்ட் விஷயம் ரொம்ப பெருசா ஓடும். ம், ம், ம். அவர் ஓடி போயிட்டாருங்க, ஆமா. ஓடிடுவாரு. ம். ஆமா, நீ எதுக்கு அங்க போய் ஃபண்ட் போட்ட? நீங்க நல்லா யோசித்து பாருங்க. எதுக்கு நீ போட்ட உனக்கு? அத காசை கொண்டு போய் பேங்க்ல போட்டு வச்சிருக்கலாம். இல்ல ஒரு நல்ல இடத்துல போட்டு ம். வச்சிருக்கலாம். சீட்டு கட்டுவாங்க, பிரைவேட் சீட்டுங்க. அவர் யாருன்னே தெரிஞ்சிருக்காதுங்க. இல்ல நல்ல மனுஷன் தான்னுவாருங்க. எங்கேருந்துனா ஊர்ல இருந்து வந்திருப்பாருங்க. இங்க வந்து ஒரு கடை வச்சு சீட்டு வாங்குவாரு ம், எல்லார்கிட்டயும் ம். பார்த்தீங்கன்னா. 1 கோடி கலெக்ட் பண்ணிட்டு ஓடி போயிடுவாரு. இல்ல நான் நல்ல மனுஷன். அவர் நல்ல மனுஷன், நீ ஏன் அங்க போய் சீட்டு போட்ட? நல்ல நிறுவனங்கள், சிட் நிறுவனங்கள் இருக்கு. அத செலக்ட் பண்ணு. இல்லையா நீ வந்து வங்கியில போய் செலக்ட் பண்ணு. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூல்ஸ்ன்னு இருக்குங்க. நான் என்னோட பணம் வந்துங்க உடனே வந்து பல மடங்கு அதிகமாக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா ஆகாதுங்க. வாய்ப்பில்ல. ஆகாதுங்க. நீங்க வந்து வியாபார தந்திரத்தால உங்களோட வருமானத்தை அதிகப்படுத்தலாம். அது வேறங்க. ம், ம். வியாபாரம் பண்றேங்க. ம், ம். எனக்கு வியாபார தந்திரத்தால வியாபாரத்தை புரிஞ்சு நான் வந்து அதிகப்படுத்தலான்ட்டு. ஆனா நான் சேமிச்ச பணத்து மூலியமா அதிகமா பணம் வந்துடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வராதுங்க. ஏன் 1,00,000க்கு மாசம் 30,000 ஒருத்தன் தரான்னு சொன்னா, அப்புறம் அம்பானி எதுக்குங்க அங்க இருக்க போறாரு? அவர் வீட்டு வாசல்ல இருப்பாருங்க. எதுக்குங்க பிரச்சனை? நீங்க நல்லா யோசித்து பாருங்க. எதுக்கு அவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்கணும்? இண்டஸ்ட்ரி நடத்தணுங்க. கரெக்ட்டா இல்லைங்களா? கரெக்ட் தான் சார். அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியம். அவர் எப்படி குடுப்பாரு? இதுக்கு ஏஜென்ட்ன்னு நிரூபிச்சிருவாங்க. ஏஜென்ட் எல்லாம் வருவாங்க. உங்கள மயக்கிற மாரி பேசுவாங்க. இந்த எம்எல்எம் எல்லாம் அதான் ம், கான்செப்ட்டுங்க. ம். பேசுவாங்க. எம்எல்எம் எது சக்சஸ் ஆயிருக்கு நீங்க சொல்லுங்க பாருங்க. கும்பலா கூட்டு போய் உட்கார வச்சிருவாங்க. ஆசை காட்டுவாங்க. இதெல்லாம் நடக்குதுங்க. எத்தனை ஆசைகள் காட்டினாலும் உங்களுக்கு சொல்ல சொல்ல திரும்பி திரும்பி நீங்க அதையே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, எந்த அரசாங்கமும் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளா மாறணும்னா என்னோட சேமிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல இடத்துல இருக்கணும். பாதுகாப்பா இருக்கணும். அந்த மாரி அவங்க தான் முதலீடு பண்ணணுங்க. அப்படி பண்ணும்போது தான் அது சரியா இருக்குங்க. இறுதியா ஒரு கேள்வி சார். இப்போ உலக பொருளாதார மந்தநிலை, இன்ஃப்ளேஷன் இப்படிங்கிற டெர்ம்ஸ், லே ஆஃப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம 2023ல நெறையவே கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம முதலீட்டுக்கும், சேமிப்புக்கும் ஏதாவது வகையில பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது நெறைய வ பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் சொல்லும்போது, எல்லாம் பாதிப்பா ஒரு கணக்கா ம், வந்து சொல்லிக்கிட்டு ம், இருப்பாங்க. இதெல்லாம் ம், ம், இதெல்லாம் பெரிய பாதிப்பு. இதெல்லாம் பெரிய பாதிப்பை குடுக்காதுங்க. வளர்ற நாட்டுல இதெல்லாம் பெரிய பாதிப்பை ம், ம், குடுக்கவே ம், குடுக்காதுங்க. ஏன்னாங்க 2004, 2005, 2006ல வந்து நெறைய வங்கி ஊழியர்கள் வந்து விஆர்எஸ் குடுத்துட்டு வெளிய அனுப்பிச்சாங்க. ம், அதுக்கப்புறம் வங்கியே இருக்காதுன்னாங்க. ம், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வங்கிகள் வந்துருச்சுங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு அதாவது இதெல்லாம் வந்துங்க இதையெல்லாம் தாண்டி வளர்ந்து போயிட்டே தான் இருப்போம்ங்க. இத ம். நம்ம பெரிய அளவுல புள்ளிவிவரத்தோட கணக்கு போட்டா நெறைய புள்ளிவிவரங்கள் வந்து அ சரியா சரியா இருக்கு. செயல்படுறது கிடையாதுங்க. இல்லைங்களா? ஆமா சார். இதெல்லாம் நம்ம பெரிய கணக்குல எடுத்துக்க வேண்டியதே இல்லைங்க. அதாவது ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு இது பெருசா நம்ம இத பத்தி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் அவசியம் இல்ல. கிடையாதுங்க. ஏன்னாங்க இதெல்லாம் நடக்குங்க. ம், ஏன்னா ஏற்ற இறக்கம்ன்றது ஒரு மனுஷனுக்கு எப்படிங்க ஏற்ற இறக்கம் இருக்கோ, எப்படி வந்து அந்த நோய் வரும், ம். திரும்பி ஜுரம் வரும். இந்த மாரி மாறி மாறி வரும் இல்லையா? அதே மாரி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கோ, அதே மாரி தான் ஒரு நாட்டோட எ பொருளாதாரத்திலயும் ஏற்ற ஏற்ற இறக்கம். இறக்கங்கள் இருந்துகிட்டு இருக்கும். இது பாதிக்குமான்னா பெரிய அளவுல பாதிக்காதுங்க. அதுக்கு தகுந்த மாரி அந்த சூழல்கள் வந்து மாறி போயிட்டே இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணுமே இல்லங்க. இப்போ நெக்ஸ்ட் முன்னாடி கொரோனா வந்ததுங்க. ம், ம். எவ்வளோ பயம் இருந்தது? ஆமா சார். உயிர் பயம் இருந்ததுங்க. ஆமா. இல்லைங்களா? ஆனா இப்ப திரும்பி வந்து கொரோனான்னா யாரும் பயப்படுறதே இல்லங்க. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. ஏன்னா அதுக்கு உண்டான அது ஃபர்ஸ்ட்டு ம். அந்த ஃபர்ஸ்ட்டு வேவ். வேவ் வரும்போது என்ன ஆச்சுன்னாங்க, அந்த மிரட்டுனதிலேயே பாதி பேர் இறந்து போயிட்டாங்க. ம். அப்ப நீங்க என்ன ஆச்சுன்னாங்க, மருந்தே இல்லன்னும் போது ஒரு பயம் வந்ததுங்க. ஆனால் உடனடியா ஒரு தீர்வு வந்துருச்சுல்ல. இப்போ அதே மாரி 6 மாசம் லாக்டவுன் போடுவாங்களான்னா போட மாட்டாங்க. ஆமா சார். போட வேண்டிய அவசியம் இல்லங்க. ஆனா அதுக்குண்டான மெடிசின்ஸ் வந்துருச்சுங்க. அதுக்குண்டான பாதுகாப்பு விஷயங்கள் எல்லாம் வந்ததுக்கப்புறம், அது அந்த வைரஸே ஒண்ணும் பண்ண முடியாது. புதுசு புதுசா உருவாயிட்டு ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறி போச்சுங்க. ம், ம், ம். அப்ப அதுக்கு தகுந்த மாரி தான் மாறிக்கிட்டே இருக்கும்ங்க. இன்னைக்கு நீங்க கொசுவர்த்தி எல்லாம் வந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, கொசுவே இருக்காது அத ம், வச்சீங்கன்னா. ம். இப்ப அதை தாண்டி அது வந்து கொசு கடிக்குதுங்க. வந்துட்டு தான் ஏன்னா அதுக்கு தகுந்த மாரி அது உருவாகிடுச்சுங்க. சரி கரெக்ட்டா இல்லைங்களா? ஆமா சார். அப்போ இதுதான் கான்செப்ட்டுங்க. இப்போ அதே மாரி லாக்டவுன் வருமா? அதே மாரி 6 மாசம் போகலாம் வாய்ப்பே கிடையாதுங்க. வாய்ப்பே கிடையாதுங்க. அப்ப இதெல்லாம் நடக்கும். இந்த ஏற்ற இறக்கங்கள், இதெல்லாம் சுனாமி வரும், பூகம்பம் வரும், எல்லாம் வருங்க. ஜப்பான்ல பூகம்பம் வந்துகிட்டே இருக்கு.
இப்ப கூட நிலநடுக்கம் அந்த மாதிரியான விஷயம் அப்படின்னு ஜப்பான் எல்லாம் போயிருச்சா? திரும்ப வந்து இதெல்லாம் புள்ளி விவரங்கள் எல்லாம் பெருசா செல்லுமான்னா செல்லாது. இதெல்லாம் ஒரு பயமுறுத்துதலை அப்பப்போ கூட்டும், குறைக்கும். இதெல்லாம் ஒரு தனி மனுஷன் வந்து இவ்வளோ பெரிய ஆராய்ச்சிக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லைன்றது தான் என்னோட கருத்துங்க. நிச்சயமா சார். ஒரு புதுசா இன்வெஸ்ட்மெண்ட்டோ, சேவிங்ஸோ ஸ்டார்ட் பண்றதுலருந்து ஆரம்பிச்சு மிடில் கிளாஸ், அப்புறம் குழந்தைங்களுக்காக சேவ் பண்றது, ஹோம் லோன் அப்படின்னு நிறைய விஷயங்கள எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா, சேவிங்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இல்லைன்னா இந்த டாபிக் பத்தி நீங்க பேசுங்க அப்படின்னு சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல உங்களுடைய சந்தேகத்தையும் நாங்க தீர்க்கிறோம். நன்றி.